ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லக்ஷ்மி வந்தாச்சு. இன்றைக்கி நாம் பிரெட் ரஸ்மலாய் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரசமலாய் பண்ணுறதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் முந்திரி எடுத்திருக்கேன், கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் பிஸ்தா எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் குங்குமப்பூ, அதுக்கப்புறம் 6 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு 4 5 ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். அடுத்து 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒரு பேன் வச்சுட்டு அந்த மில்கை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரசமலாய் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. நம்ம ஒரு 15 மினிட்ஸில் இதை பண்ணிடலாம். நல்ல க்ரீமியாக எம்மியாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் யாராச்சும் வந்துட்டாங்கன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி ரசமலாய் பண்ணி கொடுக்கலாம். டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டாகவும் இருக்கும். பால் நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம அதை கலரி விட்டுட்டே இருக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம லோ ஃப்ளேம்லேயே மறுபடியும் ஒரு 15 மினிட்ஸ் அதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். சைடில் ஆடை எதுவும் கட்டுச்சுன்னா அதையும் உள்ளே எடுத்து விட்டுருங்க. இது செய்கிறதுக்கு நீங்கள் அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும், இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், பால் நல்லா திக்காய் வந்துருச்சு. நாம் இந்த டைமில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுருங்க. அதுக்கடுத்து நம்ம எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்க பிஸ்தா, பாதாம், முந்திரி அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா வாசனைக்காக லைட்டாக ஏலக்காய் பொடி அதில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஏலக்காய் பொடி போடலை. அடுத்து எடுத்து வச்சுருக்க குங்குமப்பூவையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கலந்து அது ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ நம்மளோட பால் தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு க்ரீமி ஸ்டேஜ்க்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சுருங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்து நம்ம ப்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் செஞ்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 6 7 ப்ரெட்டுக்கு கரெக்டாக இருக்கும். வேணும்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பால் இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணும்போது அதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ப்ரெட்டை ஸ்ட்ரைட்டாக நம்ம அந்த பாலில் போட்டு எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சீக்கிரமாக ஊறிடும். அதனால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணாதீங்க. சர்வ் பண்ணும்போது எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ப்ரெட் எடுத்து அந்த பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நாம் பண்ணி வச்சுருக்க அந்த பால் எடுத்து அது மேலே ஊற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ரீமியாக இருக்குது. இது நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டேன். உங்களுக்கு வேணால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உடனே கூட அதை சர்வ் பண்ணிக்கலாம். 2 ஹவர்ஸ் வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த ப்ரெட்டை எடுத்து அதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் உடஞ்சிரும், பார்த்து பண்ணுங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் நட்ஸு, நம்ம மீதி இருக்க நட்ஸை இது மேலே போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம ஈஸியாக பண்ணக்கூடிய இன்ஸ்டன்ட் பிரெட் ரசமலாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.